நாம் வளரும் சூழ்நிலைகள், வாழ்க்கையோட அனுபவங்கள் நம்ம எப்படி வடிவமைக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதா இந்த கதை. உங்கள் வாழ்க்கையோட அனுபவங்கள் உங்களை எப்படிலாம் மாற்றுது அப்படிங்கிறத இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் பாக்யலட்சுமி ஆனந்தன். இது உங்கள் ஒரு கதை சொல்லட்டுமா. அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு கிளி, பச்சை கிளி, ஒரு மரத்தில் முட்டை வச்சுட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கிளி இரை தேடுறதுக்கு வெளியில் போயிடுச்சு. அந்த சமயத்தில் அது கூட்டில் இருந்த ஒரு முட்டை மட்டும் தவறி கீழே விழுந்துருச்சு. அதிலிருந்து ஒரு கிளி குஞ்சு வெளியே, ரொம்ப அழகான கிளி குஞ்சு வெளியே வந்துருச்சு. அந்த வழியை ஒரு வேடன் தற்செயலாக வந்துட்டு இருக்கான். அந்த கிளி குஞ்சை பார்த்துட்டு, ஐயோ, இந்த கிளி குஞ்சை வேற ஏதாவது ஒரு பறவைகள் பார்த்தா அதை கொத்தி தின்னுருமே, அது செத்து போயிருமே, அதனால இதை நம்ம எடுத்துட்டு போய் வளர்க்கலாம் அப்படின்னு தன்னோட குடிசைக்கு எடுத்துட்டு போயிட்டான். கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அதே மரத்திலிருந்து வேறொரு முட்டையும் தவறி கீழே விழுந்துருச்சு. அதிலிருந்து ஒரு அழகான கிளி குஞ்சு வெளியில வந்துச்சு. அந்த நேரம் பார்த்து அந்த வழியா முனிவர் ஒருவர் வந்தாரு. அவருக்கு கிளி குஞ்சோட நிலைமை தெரிஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு ஆதரவும் இல்லை, அது இங்க தனியா இருக்குன்னு. அவர் என்ன நினைச்சாரு, சரி இதை நம்ம ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போய் நான் வளர்க்குறேன் அப்படின்னு அதை எடுத்துட்டு போயிட்டாரு. கொஞ்ச நாள் போச்சு. அந்த காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காக ஒரு அரசன் வந்தான், ஒரு நாட்டோட அரசன். அவனுக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு. அவன் தண்ணீரை தேடி அந்த காட்டுல இங்கே எங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தான். அப்படி அலைஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல தூரத்துல ஒரு குடிசை அவனோட கண்ணுக்கு தென்பட்டது. அது வேற யாரோட குடிசையும் இல்லை, அது ஒரு வேடனோட குடிசை. அந்த ஃபர்ஸ்ட் கிளியை எடுத்துட்டு போனான்ல கிளி குஞ்ச, அந்த வேடனோட குடிசை. அரசு அங்க போன உடனே அங்க வேடன் இல்லை, ஆனா அவன் வளர்த்த கிளி இருந்துச்சு. வேடன் சில சொற்களை அந்த கிளிக்கு சொல்லி வளர்த்திருந்தான். அரசன் வருவதை பார்த்த உடனே அந்த கிளி என்ன பண்ணுச்சு, திருட வர்றான், அவனை கட்டி உதைங்க, அவனை கட்டி உதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகரிகமே இல்லாத ஒரு சொற்களை, வேடன் அப்படிதானே சொல்லி கொடுத்துருப்பான், அப்படி பேச ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிளியோட சொற்களை கேட்ட உடனே அரசனுக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. அங்கிருந்து டக்குன்னு வெளியில வேற எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணியை தேடி அலைய ஆரம்பிச்சிட்டான். அந்த காட்டுக்குள்ள தூரத்துல அந்த முனிவரோட ஆசிரமம் பார்த்தான். அங்க போனான். அங்க முனிவர் இல்லை, ஆனா அவரு ஒரு கிளியை எடுத்துட்டு போய் வளர்த்துட்டு இருந்தார்ல, அந்த கிளி மட்டும் அங்க இருந்துச்சு. அரசன் வர்றத பார்த்த உடனே முனிவர் எப்படி வளர்த்திருப்பாரு, ரொம்ப பக்குவமா பண்பாடோட வளர்த்திருப்பாரா. கிளி சொல்லுச்சு, ஐயா வாருங்கள், தங்களுக்கு நல்வரவு. முனிவர் வெளியில் சென்றிருக்கிறார், அவர் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார். நீங்கள் உள்ளே ஆசனத்தில் அமருங்கள் அப்படின்னா அங்க ஒரு சேர் இருக்கு, அங்க உட்காருங்க. களைப்பு நீங்க குளிர்ந்த நீர் குடித்து பழங்கள் சாப்பிட்டு பால் அருந்துங்கள், பின்பு படுத்து சற்று ஓய்வெடுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அரசனுக்கு ஒரே வியப்பாயிருச்சு, சந்தோஷமும் ஆயிருச்சு. கிளிப்பாரு எவ்வளவு பக்குவமா பண்பு மிக்க சொற்களை எப்படி சொல்லுது பாருன்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம். பட்டுக்குட்டிங்களா, 2 கிளிகளும் ஒரு தாய் வயிற்று குழந்தைகள் தான், இது நமக்கு தெரியும். ஆனாலும் 2 கிளிகளுக்கும் தான் எவ்வளவு வேறுபாடு. இந்த வேறுபாடு எதனால வந்தது? அது வளர்ந்த சூழ்நிலையும் அதுக்கு கொடுத்த பயிற்சியும் தான். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? நாம நல்லவங்களா மட்டும் வாழ விரும்பினா போதாது, நல்லவங்களோட தொடர்புல இருக்கணும். தீயவர்களோட தொடர்புல இருந்தோம்னா அவங்களோட தீய பழக்கங்களை தவிர்க்கவே முடியாது, நம்மளும் அதுல ஐக்கியமாயிருவோம். உயர்ந்தவர்களுடன் கொள்ளும் தொடர்பு உயர்ந்தவர்களாக ஆக்கும், தீயவர்களுடன் கொள்ளும் தொடர்பு தீயவர்களாக மாற்றும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.